Hi friends, நீங்க வந்து கேட்ட தமிழ் இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா MI அவங்களோட கடைசி லான்ச்ல Mi 11 Ultra, Mi 11 Pro, Mi 11 Lite 5G and MI Band லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட Mi Mix foldable ஸ்மார்ட்போனை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம Mi Mix foldable phone பத்தி பார்க்கலாம். இதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது போல இன்னும் நிறைய வீடியோ நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். MI இந்த Mi Mix Fold வந்துட்டு Samsung Z Flipக்கும் அண்ட் Huaweiல இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன Mate X2க்கும் காம்படிஷனாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை விட கம்பேர் டு அந்த ரெண்டு ஃபோனை விட இதில் கொஞ்சம் லார்ஜர் டிஸ்பிளே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் அதை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் டிஸ்பிளே. இதில் 6.52 இன்ச்சுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 90 Hz அண்ட் டச் சாம்பிளிங் ரேட் 180 Hz கொடுத்துருக்காங்க. 27:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்குது. இது ரொம்ப நல்ல பேனல் அப்படின்னே சொல்லலாம். இதோட பீக் பிரைட்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 nits வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பஞ்ச் ஹோல் இருக்குது. அந்த பஞ்ச் ஹோலில் 20 MP செல்ஃபி கேமரா ஒன்று இருக்குது. ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு வந்துட்டு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணும்போது இருக்க டிஸ்பிளே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதுக்கு வந்து இதில் 8.1 inch AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் 120 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதோட பீக் பிரைட்னஸும் வந்துட்டு 900 nits தான். HDR10+ சப்போர்ட் முன்னாடியும் இருக்கு. அண்ட் இதோட ஓப்பன் பண்ணதும் இருக்கு. இந்த ஃபோல்டபிள் டிஸ்பிளேல எந்த கட் அவுட்டுமே இருக்காது, எந்த ஒரு பஞ்ச் ஹோலுமே இருக்காது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு செல்ஃபி கேமரா வந்துட்டு முன்னாடி இருக்க அந்த டிஸ்பிளேயோடய வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்டர்னல். இதுல வந்து Qualcomm Snapdragon 888 தான் கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தோட ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்விட்சபிளுக்கு நம்ம ஒரு ஃபோனாகவும் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு டேப் இல்லை ஒரு லேப்டாப் சைஸ்க்கு இருக்க ஸ்மால் லேப்டாப் சைஸ்ல இருக்க டிஸ்பிளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ப்ராசஸர் தான் கொடுத்தாகணும். அண்ட் இதுல வந்துட்டு LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஸ்டோரேஜ் வந்துட்டு அப் டு 512 GB வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. UFS 3.1 ஸ்டோரேஜ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு ரெண்டு சிம் ஸ்லாட்டுமே 5G நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Bluetooth 5.2 அண்ட் Wi-Fi-யோட அப்டேட் வெர்ஷன் 6 கொடுத்துருக்காங்க. இதுல வந்துட்டு பட்டர்ஃப்ளை நியூ கூலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும் நார்மலா இருக்க கூலிங் சிஸ்டம்க்கும் பட்டர்ஃப்ளை கூலிங் சிஸ்டம்க்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதை பத்தி ஒரு வீடியோ கூட ட்ரை பண்றேன். இந்த Mi Mix Fold வந்துட்டு Android 11 பெஸ்ட் MIUI 12 ரன் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப் மோடும் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உங்களோட பிசி எப்படி யூஸ் பண்றீங்களோ அதே மாதிரி இதையும் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொண்ட ஒரு சாஃப்ட்வேரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதோட கேமரால வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த லிக்விட் லென்ஸ் வந்துட்டு மேக்ரோவாகவும் ஆக்ட் பண்ணும் அண்ட் டெலிஃபோட்டோ கேமராவும் ஆக்ட் பண்ணும். அதுதான் இதோட வேலை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புது கேமரா டெக்னாலஜி எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதோட கேமரா செட்டப் MI 10 Ultra மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு 108 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க அண்ட் 13 MP அல்ட்ரா வைட் அண்ட் 8 MP லிக்விட் லென்ஸ். இந்த லிக்விட் லென்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு டெலிஃபோட்டோவாகவும் மேக்ரோவாகவும் மாறி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப். இதோட பேட்டரி வந்துட்டு 5000 mAh பேட்டரி அண்ட் இது 67 watt ஃபாஸ்ட் சார்ஜும் சப்போர்ட் பண்ணும். இவ்வளோ பெரிய டிவைஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இது வெறும் 37 minutesலேயே நம்ம டிவைஸை ஃபுல் சார்ஜ் பண்ணிடும். அதனால நம்மளுக்கு பேட்டரி டக்குன்னு போனாலும் வேகமாக சார்ஜ் ஏற்றி யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைசிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் சைனா லான்ச்சாக இருக்க ரேட்டுக்கு அப்படியே கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 1,23,000 வருது. நீங்கள் இதை ஒருத்தன் நினைக்கிறீங்களா? Snapdragon 888 ரெண்டு டிஸ்பிளே, முன்னாடி ஒரு 6.52 இன்ச்சுக்கான ஒரு AMOLED டிஸ்பிளே, உள்ள வந்துட்டு 8.1க்கான ஒரு AMOLED டிஸ்பிளே அண்ட் நல்ல இன்டர்னல்ஸும் இருக்குது. பட்டர்ஃப்ளை கூலிங் சிஸ்டம் அண்ட் லிக்விட் லென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது டெக்னாலஜி எல்லாமே சேர்ந்து இது 1,23,000 ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் கம்மி பண்ணலாம், எதுக்கு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஃபோல்டபுள் ஸ்மார்ட் ஃபோன் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கலப்பா, நார்மலாக இருக்க ஃபார்ம் ஃபேக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம கேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.